ஹalleluya, praise the Lord. கர்த்தருடைய ஜனங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணும்படிக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். அந்த ஆராதனையிலே பங்கேற்கும்படிக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் விஷஸ். கர்த்தர் உங்களை இந்த பண்டிகை நாட்களிலே எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்கள் வெகு காலமாக வேண்டிக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் தம் சித்தத்தின்படி துணிதமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு மேலாய் பதில் செய்து உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவாராக. வருகிற 2025 ஆண்டிலே கர்த்தர் உங்கள் கண்கள் பிரமிக்கத்தக்கதாய் பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாய் அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இன்றைய தினத்திலே கர்த்தர் சில காரியங்களை உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் ஈவில் நீங்கள் இதை செலிப்ரேட் பண்ணும்படிக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம். ஆண்டவருடைய செய்தி என்ன என்பது கேட்பதிலே ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் ஆவியிலே எவ்வளவாய் நாம் வளர்ந்திருக்கிறோம், ஆவியிலே எவ்வளவாய் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே புசிப்பதை குறித்தும் புது ஆடைகளை அணிந்து கொள்வதை குறித்தும் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆவியிலே எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு ஒரு உகந்தவர்களாக இருக்கிறோம், இதை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து இந்த செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் போது தேவன் எனக்கிட்ட இடைப்பட்ட சில காரியங்கள் எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது. அநேக ஒரு மலத்தை போல ஒரு நாறுகிற ஒரு ஆவிக்குள்ளாக வாழ்க்கையில இருக்கிறீங்க. அதை சொல்வதற்கே மிகவும் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. மலத்தை போல ஒரு நாரி போன ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தெரியுமா? அநேகருக்கு பிரயோஜனமாய் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு வர வேண்டிய நீங்கள் ஒரு மலத்தை போல துர்நாற்றம் அடிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதை சொல்வதற்கு நான் மிகுந்த சங்கடம் அடைகிறேன். ஆனாலும் கர்த்தர் இடைப்படுகிற காரியத்தை சொல்லும்படிக்கே நான் இருக்கிறேன். மலத்தை போல நாறுகிற ஒரு வாழ்க்கை, இந்த காரியம் நம்மளிலே மாற வேண்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பண்டிகை நாட்களிலே புத்தாண்டுக்கென்று சில வாக்கு தத்தங்களை கொடுப்பார்கள். அதற்கென்று ஆயத்தப்பட்டு அநேக ஆண்டுகள் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதே இல்லை உங்கள் வாழ்க்கையில. காரணம், அந்த நாட்களிலே மாத்திரம் புத்தாண்டு வருவது அப்போது மாத்திரம் நீங்கள் வரும்போது ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாயிருந்து வேண்டுமென்றால் உபவாசமும் செய்து, ஆனால் அதன் பிறகு நீங்கள் விட்ட பாவங்களிலே உங்களை எகிப்தின் சிறையிருப்பிலே மீண்டுமாய் அதிலே போய் கலந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை துர்நாற்றம் அடிக்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவாய் பாடுபட்டு அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் நமக்கு உண்டாக்கினார். அதை குறித்த சிந்தனை உள்ளவர்களாய் நாம் இருப்பதே இல்லை. அநேகர் என்னிடத்திலே சொல்லுவதுண்டு, பிரதர், வேதத்திலே இவ்விதமாய் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார், இவ்விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் எவ்வளவு பாடுபட்டார், அதை எவ்வளவு துச்சமாய் நாம் அலட்சியமாய் அதையெல்லாம் நாம் தள்ளிவிடுகிறோம். உலகத்தின் காரியங்களிலே நாட்டமுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு உன் கண்களை கர்த்தர் திறப்பாராக. இன்றைக்கு உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் கட்டளை பிறப்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளை பிறப்பிக்கிறேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ விழித்து எழும்பு சீயோனே. உன் வஸ்திரங்களை தரித்து கொண்டு உன் தூசியெல்லாம் உதறி தரு. இனி எந்த தீட்டும் பாவம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? ஏனென்றால் இத்தனை வருஷங்கள் நீங்கள் தோல்வி அடைந்தது நிமித்தம் பெரிதாய் ஒன்றும் கர்த்தர் எங்களுக்கு செய்ய வேண்டாம், இதை செய்தால் மாத்திரம் போதும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு மேலான திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உங்கள் கண்களை எல்லாம் குருடாக்கி இருக்கிறார்.
இத்தனை ஆண்டுகள் நீங்கள் விசுவாசத்திலே ஒரு குறைவை வைத்துக்கொண்டு விசுவாசிக்கிறேன் என்று அந்த குறைவை சரி பண்ணாமல் நீங்கள் இருந்ததுனால உங்கள் விசுவாசம் எல்லாம் தோற்று போனது. உங்கள் விசுவாசம் எல்லாம் தோற்று போனது. நீங்கள் மிகவும் ஆவியிலே சோர்வுற்றீர்கள். சிலர் பெண்மாற்றத்திற்கு போய்விட்டார்கள், கர்த்தருக்கு புறம்பான வழிகளிலே போய்விட்டார்கள். ஆனால் சிலர் மாத்திரம் அவ்விதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்தவர்களாய் நம் கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஈவிலே கர்த்தர் இடைப்படுகிறார். இன்றைக்கு நீர் முழுவதுமாய் உன்னை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயானால், பூரண பரிசுத்தத்திற்கும் நீதிக்குள்ளாக நீ வருவாயானால், கர்த்தர் அநேகருக்கு உன்னை பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பாய். உன் மூலமாய் அநேகர் கர்த்தரண்டையிலே கிட்டி சேர்வார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஈவிலே நீங்கள் ஏதோ இந்த நாட்களை கழித்தோம் என்று இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். நியூ இயர் வரும், நியூ இயர் மெசேஜ் கொடுப்பாங்க, புத்தாண்டுக்கு என்று வாக்கு தத்துவம் கொடுப்பார்கள். திரும்பவுமா இந்த 2025 அப்படியே காத்திருந்து ஒன்றும் நிறைவேறாமல் ஏமாந்து போவதை விட இந்த கடைசி நாட்களிலே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதோடு அந்த பூரண பரிசுத்தையும் நீதியும் யெகோவா மெக்காடிஸ் பூரண பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலையின் ஆவியானவர், சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களை பூர்ணமாய் பரிசுத்தமாக்கட்டும். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். அன்பான தேவனே, வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர், அவர்களோடு நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாட்களும் வீணாய் போகாமல் கர்த்தாவே, நமக்குள்ளாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆயத்தப்பட, பரிசுத்தப்பட, நீதிக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து நீதி அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்கள் எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஜெபங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவர் வருகிற 2025 ஆண்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவர்கள் பிரகாசிக்கும்படி தாசனாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Happy Christmas and a very happy New Year to you. God bless you all.